ஜனமே, நீ ரட்சிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி பரிசுத்தாவி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் வாழ்க்கையில மனம் திரும்பவில்லை என்றால் ஒரு நாள் உன்னுடைய ஆவிக்குரிய மரணம் நேரிடும். ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்துடுச்சுன்னா பவுல் சொல்றாரு, திரும்பவும் அவனை என்ன செய்ய முடியாது, கர்த்தர் அவனை புதுப்பிக்க முடியாது, கூடாத காரியம். இந்த காலத்திலே யாக்கோபின் குடும்பத்தை நான் என்ன செய்வேன், அரசாளுவேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த ஆளுகைக்குள்ள நாம் காணப்படுவோமானால் நாம் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் தமது ஜனங்கள் மேல ரொம்ப கவனமா இருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, ஆனால் நீதிமான் மேலே நோக்கமா இருக்கிறது. His eyes are focused on righteous man. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யறோம், நம்ம எனக்கு எங்கேயாவது ஆசீர்வாதம் கிடைக்காதா, என் பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு நல்ல வேலையில் நல்ல ஒரு அருமையான வேலை கிடைக்காதா. அன்றைக்கி ஐஐடியில் ஒரு மாணவன் ஒரு ஃபாரின் கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கிறான். ஒரு வருஷம் சம்பளம் 3,70,00,000. ஒரு வருஷத்துக்கு. இப்போ தான் இன்னும் படித்து முடிக்கல அவன். கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்டட். அதுபோல் மெட்ராஸ் ஐஐடியில் 7 பேருக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம், 15 பேருக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம். இப்படி திறமைசாலிகளை தான் உலகம் தேடிட்டு இருக்கு. அதிகமான சம்பளம் வேணும்னா அதிகமான ஒரு பிரயாசம் வேண்டும். ஜாஷுவா என்று சொல்லப்படுகிற ஒரு 6 வயது மாணவன், அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவன். இப்போது அவன் கேம்பிரிட்ஜில் he was selected. 6 வயசில் he has finished his entrance. சைக்காலஜியில் அவன் is going to become a master. 2 வயதாக இருக்கும் பொழுதே அவன் உடம்பில் இருக்கிறதான உறுப்புகளுடைய பேரையும் 282 தேசத்தினுடைய பேரையும் அதனுடைய தலைநகரத்தையும் சொல்லியிருந்தான் 2 வயசில். 2 வயது 4 மாசத்தில் அவன் 4 மொழிகளுக்கு 5 மொழியோ அவன் கற்று தேறினான். he became a master. 6 வயதில் இன்னைக்கு அவன் கேம்பிரிட்ஜில் ஒரு மாணவனாக இருக்கிறான். இன்னைக்கு இப்படி உலகம் மிக வேகமாகி துரிதமாக எல்லாம் காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது. சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த 24 வருஷம் என்ன சாதிச்சிங்க, என்ன செஞ்சீங்க, எழுதுங்க பார்க்கலாம். Give me the report. 24 வருஷம் என்ன செஞ்சோம்? கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக எதை சாதித்தோம்? உங்க மனசாட்சி பேசட்டும். ஆலயத்துக்கு வருவதும் பாடுவதும் அமர்ந்திருந்து அப்படியே வீட்டுக்கு போவதும், வசனம் கேட்கிறோம், வாக்குத்தத்த வசனத்தை சொல்றோம், அது இன்னைக்கே மறந்துடுது. அது நான் வாழ்க்கையில் வாட் வி அச்சீவ்ட், வாட் இஸ் த ரிப்போர்ட்? மோசே வேவு பார்க்க அனுப்புறான் 12 பேர். விசுவாச மார்க்கத்தில் இருந்த 2 பேர் சொல்கிறார்கள், இது நமக்கு நல்ல தேசம். ஆனா விசுவாசத்தில் இல்லாதவர்கள் 10 பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அது நமக்கு உகந்தது அல்ல. அங்க இருக்கிறது யார்? ராஜஸ்தர்கள். ஐயோ, கொல்லாதவர்கள், நம்மளை காட்டிலும் பலசாலிகள். இன்னைக்கு சபையில் 12 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் ரேஷியோ இப்படி தான் இருக்குது. 10 பேர் என்ன சொல்லுவான்? யோ, நான் பிறந்திலிருந்து நான் பிரசங்கம் கேட்டுக்கிறேன்யா, நான் இருக்கிறது 11வது சபை, இந்த மாதிரி எத்தனை ஊழியக்காரனை பார்த்துருக்கிறேன்னுவான். இப்படியே ஒருத்தர் பேசி உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்ற கதையில் இன்னைக்கு சபை போயிட்டு இருக்கு. அருமையான தேவ ஜனமே, 2 பேர்
என்ன சொன்னாங்க? இது எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேசம். அதில் உறுதியாக இருந்ததுனால தான் அவங்க 2 பேர்லையும் கர்த்தர் மேன்மையான ஸ்தானத்துக்கு ஏறி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. அழுது புலம்பினார்கள். ஐயோ மோசே, எங்களை கொண்டு போய் சத்துரு கையில் கொடுக்க வந்துருங்க, எல்லாம் ஓட கதறாங்க. 10 பேருடைய செய்தி பாளையம் முழுவதும் பரப்ப ஆரம்பி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அழுதார்கள் என்று வேதம். பைபிள் வாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் பைபிள்லாம் வாசித்துறீங்களா? அதெல்லாம் வாசித்தீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்ம ஒன்று அப்படியே மார்ச்சரில் இருக்கிற மாதிரி அப்படி கம்மானு ஒரு நல்ல ருசி உள்ள ஆகாரம் சாப்பிட்டா முகத்தில் என்ன இருக்கணும்? நேற்று கேரல்ஸ் நடந்த பொழுது சில பிள்ளைங்கள் பாடுறதெல்லாம் பார்த்தேன். முகத்தில் என்ன நல்ல பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷனோடு பாடும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த அந்த டேலண்ட் டெவலப் ஆகும். அப்படியே பாடுற மாதிரி இப்படியே பாடினா உங்களுக்குள்ள எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுதே நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமென், அல்லேலூயா. இது சொல்லும் பொழுது தான் நீங்கள் வார்த்தை உள்ள போதுன்னு அர்த்தம். சரியா? கர்த்தர் நல்லவர். இந்த 10 பேர் துர்ச்செய்தியினால பாளையம் முழுவதும் என்ன செஞ்சாங்க? ஜனங்க என்ன செஞ்சாங்க? கதறினாங்க, அழுறாங்க. இந்த கடைசி காலத்தில் தேவஜனமே ரொம்ப கவனமாக இருங்க. உன்னை சுற்றிலும் யார் இருக்கிறா? உன்னோட ஐக்கியம் யார்கிட்ட இருக்கு? உன்னை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்கிறோட ஐக்கியமாக இருந்தால் உன்னோட ஜெப நேரம் கூடும். உன்னை காட்டிலும் அதிகமாக ஊழியம் செய்கிறோடைய ஐக்கியமாக இருந்தால் உன்னுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னுடைய உபவாசம் அதிகமாக உபவாசிக்கிறோட ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்க, உங்கள் உபவாசம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அடிக்கடி சொல்லுவேன். இந்த கணவன் மனைவி உறவு இருக்கு பாருங்க. இந்த கணவன் மனைவியும் 2 பேரும் அடுத்த கணவன் மனைவிக்குள்ள சில கணவன் மனைவிலாம் சண்டை போட்டுனே இருப்பாங்க. அந்த சண்டை போடுற மனைவி சொல்லுவா அடுத்த மனைவிட்ட, புருஷனெல்லாம் ரொம்ப இது பண்ணாத பார், நான் என் புருஷனை எப்படி வச்சுன்னுக்கிறேன் பார். இங்கே டெய்லி சண்டை போடுறது அவளுக்கு தெரியாது. இவ சொல்வா, பார் புருஷனா இப்படி தான் வைக்கணும். அதே மாதிரி இந்த புருஷன் இவங்கிட்ட சொல்லுவான், பொண்டாட்டியை அடக்கி வைடா, தட்டி வை. நல்லா இருந்த குடும்பம் சண்டை போட்ட குடும்பத்தோடு சேர்ந்த உடனே இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? இவ புருஷனை அடக்க பார்ப்பா, புருஷன் மனைவி அடக்க பார்ப்பாங்க. கடைசியாக பார்த்தா இந்த நல்லா இருந்த குடும்பம் என்ன செஞ்சிருவான். அதனால தான் சொல்கிறேன், உங்களோட ஐக்கியம் நல்ல குடும்பத்தாரோட ஐக்கியம் வச்சிங்க. அல்லேலூயா. புருஷனை விரட்டினவங்கிட்ட போய் உன் கதெல்லாம் சொல்லு, அவன் நல்ல ஆலோசனை கொடுப்பா. கொஞ்ச நாள் உன் குடும்பம் உடையும். நல்ல குடும்பத்தோடு பிள்ளைகளோடு. எங்கள் பெற்றோர்களாம் நடிக்கிறது சொல்லாமல் இருக்க முடியாது. 17, 18 பேரம்பேத்தி, 27, 28 கொள்ளு பேரம்பேத்தி. நான் வளர்ந்ததுக்கப்புறம் கூட எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடித்தார் ஒரு நாள். அப்போ நின்று அப்படி ஒரு பார்வை பார்த்தேன். ஒன்றும் சொல்ல, அப்படி பார்வை பார்த்தேன், அமைதியாயிட்டார். அதுக்கப்புறம்தான் கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷம் கழித்து எங்கள் அம்மா தனியாக, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த வார்த்தையை சொன்னாங்க, உங்கள் அப்பா என்னை ரொம்ப அடிப்பாடுறா. ஆனால் ஒரு நாளும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் சொன்னது கிடையாது. ஒரு நாளும் எங்கள் அக்கா தங்கச்சிட்டு நான் சொன்னது கிடையாது. ஒரு நாளும் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னது கிடையாது. ஒரு நாளும் எங்கள் அம்மாக்கிட்டே அவங்க அப்பாட்ட சொன்னதே கிடையாது. இப்போ சொல்கிறேன். எப்போ தெரியுமா அப்பா அடிக்கிறது நிறுத்தினாங்க? சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நீ ஒரு நாள் பார்த்துட்டு போன பாரு. அப்போ நான் என்ன ஒரு 9th or 8th தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா சொன்னாராம், பிள்ளைங்களாம் வளர்ந்துருச்சுமா, ஒழுங்காக நடந்துக்கணும், இனிமேல் அடிக்க மாட்டேன், சரியா? அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் நம்ம ஐக்கியம் யாரோட இருக்குமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை. சொல்லுங்கள், நம்மளோட ஐக்கியம் யாரோட இணைறீங்களோ.
நீங்கள் பண ஆசை உள்ளவன்ட்ட போய் இணைஞ்சிங்கன்னா நீங்களும் பண ஆசை உள்ளதாக இருப்பீங்க. சில ஆளுங்களை சாப்பாடு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட சேர்ந்தீங்கன்னா அதை நீங்களும் சாப்பாடு பிரியன்னா மாறுவீங்க. ட்ரெஸ்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட், அப்போ நீ அவங்களோட அதில் தான் உங்களுக்கு நாட்டம் இருக்கும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். என்னிலே நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆமா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்னிலே என்ன செய்? நிலைத்திரு. அப்பொழுது நானும் என்ன செய்வேன்? உங்களிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜரீகத்துக்குள்ளே நம்ம வந்துடணும், அவருடைய அரசுக்குள்ளே வந்துடணும். இப்போ நம்முடைய இந்தியாவில் என்ன செய்கிறோம்? எலெக்ஷன் நடத்துகிறாங்க. ஒரு கட்சிக்கும் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறோம். ஓட்டு போடாதவங்க தேச துரோகி, ஓட்டு போட்டவங்க நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்க, ராஜாக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். நம்ம போடுறோம் போடலை அதில் இல்லை, கண்டிப்பாக போடணும். நம்ம போடுற ஆள் ஜெயிக்கிறார் தோக்குறாரு அது ரெண்டாவது விஷயம். நம்ம போட்ட ஒரு கட்சி ஜெயிச்சு வந்துருச்சுன்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? அட சொல்லுங்களேன், நல்ல ஒரு அரசு, பரவாயில்ல இவங்க வந்துட்டாங்க, நல்ல அவங்க வரல, இவங்க வந்துட்டாங்க, பா ரோடு வரப்போகுது, தண்ணி வரப்போகுது, ட்ரைனேஜ் வரப்போகுது, காத்து நிற்பா இல்லையா? சொல்லுங்களேன். நீங்களாம் அப்படி, அதாவது என் ஜனங்கள் அறிவில்லாமல் போனபடினாலே சங்காரமானார்கள். நீங்கள் அறிவில்லாமல் போனால்தான் நான் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. கொஞ்சமாவது நமக்கு இதெல்லாம் என்ன பண்ணணும்? தெரிஞ்சு வச்சுருங்க. பைபிளை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம நாட்டில் என்ன நடக்கும் கொஞ்சமாவது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருங்க. இன்றைக்கி இந்த வாரம் பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது, என்ன பேசுனாங்க, ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன், நேற்று நடந்த காரியத்தை பேப்பரில் ஹெட்லைன் மாத்திரம் வாசிப்பேன், புரிஞ்சுப்பேன். ரைட், இதுதானா, ரைட், ஓகே, ரைட், இதுதானா, ரைட், சரி, அவ்வளோதான். டீட்டெயிலாக நான் பார்க்குறதில்ல. புரிஞ்சுங்க. ஒரு கட்சி நம்ம ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? என்ன ஒரு நம்பிக்கை வருது? ஏதாவது ஒன்று நடக்கும். அவங்க செய்கிறாங்க செய்யலன்னு இல்லை, அதெல்லாம் அடுத்தது. இந்த 30ஆம் தேதி வீசின புயல் கடுமையான சேதத்தை விளைவிச்சிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஆராதனை ஆண்டு சொன்னார், நவம்பர் மாதம் ஜெபம் பண்ணு, நவம்பர் மாதத்துக்காக ஜெபம் பண்ணு, நவம்பர் மாதத்துக்காக ஜெபம். அது சென்னைக்கு வந்து இருந்ததுன்னா கதையே வேற. ஓ மை காட், என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. பாண்டிச்சேரியில் நம்ம தெரிஞ்ச பாஸ்டர் அது சொன்னால் இன்னும் 2 மாதம் ஆகுமா ஆராதனை நடத்துறதுக்கு. பயங்கரமான சேதம் மாத்திரம் அவங்க கணக்கிட்டு இருக்காங்க, ஏறத்தாழ 2 கோடி ரூபாய்க்கு மேலே. கம்ப்ளீட் எல்லாமே வாஷ்ட் அவுட், கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது. அடித்த காற்றுல டோர்லாம் கண்ணாடிலாம் ஒட்டஞ்சிருச்சிங்க. உள்ள தண்ணி வந்து பிளாஸ்டிக் சேர் வச்சுருந்துருக்கேன், நம்ம சேர் எல்லாம் மிதந்து முக்கால்வாசி சேர் வெளியே போயிடுச்சு. ஒரு பொருள் இல்லை, எல்லாம் கம்ப்ளீட் வெறும் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, மீது எல்லாம் காலி. பாருங்கள் எவ்வளோ காரியங்கள். நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு காதுக்கு வரல, ஆனால் மக்கள் பயங்கரமாக துயரப்பட்டிருக்காங்க. ஆபத்துன்னு நீங்களே தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டு எல்லாவற்றையும் முன்குறிக்கிறார். இந்த நவம்பர் மாதத்துக்காக நான் 29ஆம் தேதி ஆண்டுகிட்ட போகிறார். ஆண்டவரே நீ சொன்ன காரியம் என்ன? ஆண்டவரே நீ சொன்ன காரியம் என்ன? ஆண்டோட பாதத்தில் மணிக்கணக்காக உட்காந்து ஆண்டவர் பேசுவார். ஆனால் என்னால் மணிக்கணக்காக உட்கார முடியல. பல காரியத்திற்காக நான் அலைந்து கொண்டு இருக்கிறேன். பல காரியங்கள் நிர்வாகத்தின் விஷயமா என்னால் 12 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்து உக்காந்து ஜெபம் பண்ணுறேன். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு உண்டான எல்லா சொத்தை நான் விற்றுட்ருக்கேன். நான் விற்றுட்டு அமைதியாக ஒரு வீடை கட்டிட்டு, ஆண்டோட வருகை தாமதிக்குமா வீடை கட்டிட்டு அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாக செய்து கொடுப்பார். அல்லேலூயா.
கரெக்டாக 30ஆம் தேதி, சரியாக 30ஆம் தேதி கர்த்தர் அந்த காரியத்தை சென்னைக்கு வரலன்னு சொன்னோன்னே எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருந்தது. அப்புறம் செய்திகளை கேள்விப்படுற ஆயிரமான ஆடுகள், ஆயிரமான மாடுகள், கோடிக்கணக்கில் தான பயிர் சேதங்கள்லாம் பார்க்கும் பொழுது நிலச்சரிவு. ஒரே குடும்பத்தில் 7 பேர் சாவு, படுத்து தூங்குறாங்க பாருங்கள். ஒரு மண் அப்படியே மூடிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் திருவண்ணாமலையில் நடந்ததே கிடையாது. இது வரைக்கும் உலக அடிக்கடி சொல்லுவோம், நடக்காதவைகளை நடக்கும், பார்க்காதவைகளை கேள்விப்படாதவைகளே. இதுதான் ஆண்டு சொன்ன வார்த்தை. இது நடந்துட்டு இருக்கு, நடக்குது. தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை விழிப்பா கொஞ்சம் கேளுங்களேன், தூங்காதீங்க. பக்கத்தில் வாழ் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லா சோத்திரன்னுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு வார்த்தை கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னிலே நிலைத்திருந்தா நான் உங்களில் உன்னிலே நிலைத்திருப்பேன். கட்டாய் நிலைத்திருப்பேன் தான் அவர் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். நீ எனக்குள்ள இருப்பா. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. நல்லா புரிஞ்சுங்க. ஒருவன் தானா முன்னேற முடியாதுங்க. ஒருவன் தானாய் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒருவன் தானாய் தான் குடும்பத்தை நடத்த முடியாது. ஒருவன் தானாய் படித்து அப்படியே புஷ்குன்னு மேலே வந்துட முடியாது. ஒன்று நீ ஆபிரகாம் சந்ததியாக இருக்கணும், ஒன்று லோத்து சந்ததியாக இருக்கணும். ஆபிரகாம் சந்ததியில் இருந்தவர்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். லோத்து சந்ததியிலையும் கர்த்தர் என்ன செஞ்சார், லோத்தையும் ஆசீர்வதிச்சார். அப்போ ஆபிரகாம் சந்ததிக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண கொடுத்தாரு. லோத்து சந்ததிக்கு என்ன செய்யல, அவனுக்கு பெருசா ஒன்றும் சொல்லலை. ஆனா அவன் தெரிந்து கொண்டான். எதை தெரிந்து கொண்டான்? செழிப்பான சமபூமி, நீர் வளத்தை அவன் தெரிந்து கொண்டான். கர்த்தர் கொடுத்தாரு. நீ படிச்ச, நீ கஷ்டப்பட்ட, சொல்றல, நான் படிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாத்தியம் பண்ணேன், ஏன் வருமானம், இது ஏன் காசு, இது ஏன் பைக்கு, இது ஏன் வீடு, இது ஏன் காரு, அப்படி சொல்றவெல்லாம் லோத்து சந்ததி. ஆபிரகாம் சந்ததிக்கு ஒன்றும் கிடைக்கல. கூடாரவாசி, கூடாரத்தை பேத்துட்டு போனான். ஒரு நாள் உட்காந்து நான் கணக்கு போட்டேன். சொந்த வீடு இருந்தும் நாங்கள் ஏறத்தாழ 14 வீட்டில் நாங்கள் வாசம் பண்ணோம். 14 ஹவுசஸ், 14 முறை ஷிஃப்டிங், பேக்கிங், ஷிஃப்டிங், திருப்பியும் ரீஅரேஞ்சிங், 14 வீடு. ஓ மை காட். சொந்த வீடு இருந்தது. ஏன் அந்த பாதையில் கர்த்தர் நடத்துறாரு. டே நீ பரதேசிரா, உனக்கு வீடு இருந்தும் என்ன பண்ற, இது கர்த்தர் சில பாதையில் உங்களை நடத்து சொல்லும் பொழுது நீங்கள் முறுமுறுக்காதீங்க. சொல்லுங்க, எத்தனை சந்ததி இருக்கு? ஒரு சந்ததி என்னது? ஒரு சந்ததி லோத்து. ரெண்டுமே ஆசீர்வாதம் தான் சொன்னாங்க. லோத்து பிரதருக்கு வந்தால் சொல்லியிருப்பார், கர்த்தர்னு ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லியிருப்பார். இன்னைக்கு நிறைய கூட்டம் சொல்லுது கர்த்தர்னு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிச்சாரு? நீயே தெரிந்து கொண்ட, நீ தெரிந்து கொண்ட பொண்ணு, நீ தெரிந்து கொண்ட மாப்பிள்ளை. இது தேவ சித்தமெல்லாம் கேட்கல. எனக்கு பொண்ணு பார்த்த உடனே எங்கள் அக்கா முழு நேர ஊழியக்காரி, எங்கள் அக்கா கூட போயிருந்தாங்க. நாங்கள் முதல்ல ஒரு பொண்ணு பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியே வந்தோன்னே அக்கா சொன்னாங்க, டே இது தேவ சித்தமே இல்லைடா, இது வேண்டான்னு சொல்லு. சரிக்கா. எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கெல்லாம் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. எங்கள் அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது தேவ சித்தம் இல்லை, வேண்டாம். இன்னைக்கு நான் அதை உணர்கிறேன். உண்மை, அது எங்கள் அக்கா சொன்னது உண்மை. இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு உட்பட்டதுனால தான் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் என் வேலையை நான் பார்க்குறேன். பாஸ்டம்மா என் வேலை, வீட்டு வேலையை அவங்க செஞ்சுட்ருக்காங்க. பர்ஃபெக்ட். நான் ஒழித்துக்க வரமாட்டேன், ஆனால் என் கூட உட்காந்து பேசுவாங்க. சில நேரத்தில் சொல்வேன், அம்மா எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த சர்ச்சை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாமா எங்கேயாவது?
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சர்ச் வந்து கேட்டாங்க, நம்முடைய அசட் கிட்டத்தட்ட இத்தனை கோடி, அதுக்கு மேலே டபுளாக கொடுக்குறேன் நான், வேறு எந்த சபையில் கேட்காதீங்க, கொடுத்துடலாமா, அவங்க நல்லா செய்வாங்களே, நல்லா எடுப்பாங்களே, எப்படியோ ஊழி நடக்கணும்ல, கொடுத்துட்டு போயிடலாமே. அப்போ தான் பாஸ்டர் சொன்னாங்க, அப்பா அப்படி நினைக்காதீங்கப்பா, தப்பு, அது செய்யாதீங்க. கர்த்தருக்குன்னு வருகிற ஒரு கூட்டம் உண்டு, அதை காட்டில் உங்களுக்காக வர்ற பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பாருங்கப்பா, பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்கப்பா. உங்களை நேசிக்கிற பிள்ளைங்க இருக்கு. நேரு பாஸ்டம்மா பேர் வச்சுருக்காங்க, நேரு மாமான்னு. உங்களை பிள்ளைங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க தெரியுமா? அந்த பிள்ளைங்க முகத்துக்காக பாருங்கப்பா. அமைதியாக இருப்பேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், குழப்பமான சூழ்நிலை எந்த முடிவும் எடுக்காத. குழம்பி இருக்கும் பொழுது, சொல்லுங்கள், குழம்பி இருக்கும் பொழுது எடுக்கிற முடிவு அது தேவனுக்கு பிரியமானதும் தேவனுக்கு சித்தமானதும் அல்ல. நீ அமர்ந்து இருந்து உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பாதையை காட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் பாதையை காட்டுவார். இதில் நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். அது போல தான் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆனால் லோத்துக்கு சொல்லலை. நீ தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாய், தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருக்கும் பொழுது நீ உன்னுடைய வருமானமும் உன்னுடைய வீடு சொத்து எல்லாவற்றையும் சொல்லுவாய், இது என்னால் வந்ததல்ல, கர்த்தர் ஈவாய் கிருபையாய் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன தேவை? அதில் எனக்கு ஒரு தேவை ஒன்றே ஒன்று தான், அது உங்களால் கொடுக்க முடியாது. அதில் பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஃபேமிலி வந்தாங்க, பாஸ்டர் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு என்ன வேணும்? நான் சொன்னேன், நான் கிறிஸ்மஸ் நான் எப்போதுமே நான் புது ட்ரெஸ் போட மாட்டேன். இல்லை பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். என்ன வேணும்? உங்களோட அன்பு இருந்தால் போதும், எனக்காக நீ டெய்லி ஜெபம் பண்ணால் போதும். பணம் கொடுத்து எனக்கு தாங்க முடியாது, சாப்பாடு கொடுத்தோம் என்னை வயிறை திருப்திப்படுத்த முடியாது, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணால் போதும். கண்ணது போல தண்ணி வந்தது. அவங்களும் அழுதாங்க, கையை பிடிச்சி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கட்டும். ஆனால் எனக்குள்ள ஒரு சுபாவம் என்னென்னா, நடிக்க தெரியாது, நேராகவே பேசிடுவேன். ஒருத்தனை பின்னால் போய் இவங்க எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்க ஊழியக்காரலாம் என்ன அழகாக பேசுகிறாங்க, எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாமான்னு பார்த்தேன். வேண்டாம், நம்மளாவே இருப்போம், நம்மளாவே இருந்த ஊழியத்தை சந்தோஷமாக செஞ்சுட்டு போயிடலாம். ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவனுக்கு போராட்டங்கள் வந்தது. ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் அது அந்த சம்பவம் இருக்குது, அது வாசிக்கலாமா? ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் அங்கே ஆபிரகாம் யுத்தம் பண்ணி தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் 14 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து, அவர் சத்துருக்கள் மேல விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆமா, கர்த்தர் கொடுத்த பொருட்கள் கர்த்தர் யார் கையிலும் உங்களுக்கு கொடுக்க விட மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார். நீ உன் வாழ்க்கையில் இயேசு நிமித்தமாய் நீ இழந்திருக்கலாம். நான் இயேசுக்காக இழந்தது பல 100 கோடிங்க, 10 20 இல்லை, பல 100 கோடிகள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நான் எதை இழந்தனோ பரலோகத்தில் நான் கர்த்தர் அதை வச்சிருக்கிறாரு. இந்த பூமியிலும் கர்த்தர் அதை கொடுப்பாருன்னு நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல. எனக்கு இது போதும், எனக்கு இது போதுமானது இருக்குது. கர்த்தர் நான் ஒன்றே ஒன்று கேட்குறது, என்னை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் உங்கள் கிருபை மாத்திரம் கொடுத்தா போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு வேண்டியது ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும்லாம் விருப்பம் இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை எழுப்ப பண்ணணும், சபையை கர்த்தர் நடத்தணும், மணிக்கணக்காக ஆராதிக்கணும், மணிக்கணக்காக கர்த்தருடைய மகிமையை சபையில் கொண்டு வந்து
விதைக்கணும், அந்த மகிமையில ஜனங்க மகிழ்ந்து இருக்கணும், அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. சிமியோனை போல சிமியோன் ஆண்டவரே ரட்சகனை காண வேணும். நான் கேட்குற ஆண்டவரே, இன்னைக்கால கூட ஆண்டவரே, பேதுரு பிரசங்கித்த பொழுதே பரிசுத்தாவினர் இறங்கினார். அப்படி ஒரு காரியம் எங்கள் சபையில் வரணும் ஆண்டவரே, அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே, அதை நான் பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு என் கண்கள் வேணும் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய காரியம். பெருசாக வீடு கட்டி பெருசாக இருக்கிறது போதும். கர்த்தர் ஆத்து மக்களை கொடுத்தா சேர்த்துக்கொள்வோம். இருக்கிற ஆத்து மக்களை பரலோகம் கொண்டு போனால் போதும். ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்ததைகள் என்ன செய்கிறான்? மீட்டு கொண்டு வரான். தேவ ஜனமே, நீ ஆண்டவர் நிமித்தமாய், நீ ரட்சிப்பு நிமித்தமாக நீ எதெல்லாம் இழந்தாயோ நீ தளர்ந்து போகாத. கர்த்தர் மீட்டெடுக்க கர்த்தர் உனக்கு பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே வாங்க. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். 18ஆம் வசனம். அவன் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. பாருங்க, யுத்தம் முடிஞ்சு வரான். ஆபிரகாம் கையில் என்ன இருந்தது? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். எல்லாவற்றிலும் என்ன செஞ்சான்? தசமபாகம் கொடுத்தான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நீ ஒழுங்கா கர்த்தருக்கு கொடுப்ப. அதான் அடையாளம். யூ ஆர் பிளெஸ்ட் பை காட் இஸ் வாட் இஸ் த சைன்? அதுக்கு அடையாளம் என்ன? நீ தசம்பாகன்னு சொன்னால் நான் காசு கொடுத்துக்க சொல்ல வரல. உன்னுடைய நேரம், அந்த காலத்தில் பிடி அரிசின்னு ஒன்று இருந்தது, ஊழியத்துக்கு செய்வ, சபைக்கு செய்வ, ஊழியக்காரனுக்கு செய்வ, அதான் அடையாளம். சில ஆளுங்க கொடுக்க மாட்டாங்க, தர்றதே கிடையாது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் அப்படி என்ன வைக்கல. நல்லா புரிஞ்சிங்க, அது தேவனால் வந்ததல்ல. தேவனால் வந்தது தேவனுக்கு கொடுப்பான். தேவனால் வராதது நல்லா புரிஞ்சுங்க, அவன் கஞ்ச பிஸ்னாரியாக இருப்பான், நப்பியாக இருப்பான், கொடுக்கவே மாட்டான். நப்பி. பழைய ஏற்பாடு 10:1 சொல்லுது, ஆனால் புதிய ஏற்பாடில் 10:1 சொல்ல. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, அவ்வளோதான் ஆண்டு சொல்லிட்டார். எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது புதிய ஏற்பாட்டில். பிசாசினால் வரும் பொழுது, ஏன் கோவிந்தராஜுக்கு அந்த சாமி அந்த சாமி முன் சாமிலாங்கிறாங்க. அவனா சர்ச்சை வந்து காணிக்கா போடுறான்? போட மாட்டான். தேவனால் வருகிற ஆசீர்வாதம் தேவனுக்குரியவைகளுக்கு விதைப்போம். உலகத்தினால் வந்தது, பிசாசினால் வந்தது, தேவனுக்கோ அவர் ராஜ்யத்திற்கோ அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் கர்த்தரோடு நடப்பார்கள். கர்த்தரோடு நடக்கிறவர்கள் இந்த பூமி அவர்களுக்கு ஒரு கூடாரமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பூமி உங்களுக்கு எப்படியா இருக்கிறது? இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படி நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க் அபவுட் காட்ஸ் கிங்டம்? சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் தமது ஜனங்களை அவரே ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். தாய்மாருக்கு நான் சொல்கிறது புரியும். உங்கள் பிள்ளை நீங்கள் சமைச்சு கொடுக்கணும்னு விரும்புவீங்களா, இல்லை யாரோ ஒருத்தர் சமைச்சு கொடுக்கணும்னு விரும்புவீங்களா? சொல்லுங்கள். ஆமாம், வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ சொன்னேன், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் குழந்தை பிறக்குது. அக்காவுக்கு குழந்தை பிறந்து 10 நாளில் பால் வரல. தங்கச்சிக்கிட்ட ஓவர்ஃப்ளோ அதிகமான பால் சுரக்குது. அப்போது அந்த வீட்டில் ஒரு வயசானம்மா சொல்லிட்டாங்கம்மா, அந்த பிள்ளை கொஞ்சம் பால் கொடுமா. அவ்வளோதான். தாய்க்காரிக்கு கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட பால் கொடுக்கறதுக்கு தாய்க்கு என்ன இல்லை, அக்கக்காரிக்கு என்ன இல்லை, பயங்கரமாக திட்டி பயங்கரமாக பிரச்சனை ஆகி போயிடுச்சு. அதாங்க உண்மையான தாய். உங்கள் அழைப்புக்கு, உங்கள் விசுவாசத்திற்கு, உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல கர்த்தர் வார்த்தையை
உங்கள் ஊழியக்காரன் கொடுக்கும் பொழுது அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் BMW கார் வாங்கிட்டான், இவன் பென்ஸ் வாங்கிட்டான், அவன் அந்த பைக் வாங்கிட்டான், இவன் இந்த பைக் வாங்கிட்டான், அவன் இந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறான், அவன் இந்த செல்ஃபோன் வச்சுருக்கான், எனக்கு வேணும். போ, பிசாசு நல்லா கொடுப்பான். வந்து சாட்சி சொல்லாது, கர்த்தர் கொடுத்துன்னு சொல்லாத. நீ இஎம்ஐயில் வண்டி ஓட்டிட்டு இருக்கனா அது விசுவாசத்தினால் வந்தது அல்ல. இன்றைக்கி நம்ம அந்த ஆம்பிளிஃபயர் சப்ளை பண்ணுறோம்லாம் அன்றைக்கி சொல்கிறார், பாஸ்டர் உங்கள் 3 வருஷம் கணக்கை கொடுங்க, நான் பேங்க்கில் கொடுத்து உங்களுக்கு நான் லோன் வாங்கி தரேன், பர்சனல் லோன் வாங்கி தரேன். ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஆம்பிளிஃபயர் இவ்வளோ தான். நான் சொன்னேன்ப்பா அதுதான் நாங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது, இஎம்ஐ எடுக்கக்கூடாது, நாங்கள் சர்ச்சில் பேசுகிறோம். அப்போ அவர் ஒரு முஸ்லீம், அவர் சொல்கிறார், சார் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார், எத்தனையோ சர்ச்சில் இப்படி தான் நாங்கள் கொடுத்துருவோம், எங்களுக்கு தெரியும் சார் ஏமாற்ற மாட்டாங்கன்னு, கொடுத்துருவோம். இது வரைக்கும் நாங்கள் யாருமே சர்ச்சில் இருக்கிறவங்க ஏமாத்தினது கிடையாது. மாதம் எங்களுக்கு 1.5 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துட்றாங்க. 40 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் சார் பொருள், நீங்களே எடுத்துங்க ஃபாதர், உங்களுக்கு நான் நல்லா கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் கூட நாங்கள் ஒரு 0.5 குறைச்சிக்கிறேன். அந்த அழைப்பே கிடையாது, தரிசனமே கிடையாது. செத்தாலும் சாகலாம், விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா? இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கிறீங்களா? லோத்தின் சந்ததி. விசுவாசத்தில் நிற்கிறீங்களா? வராது. காத்துருங்க, கர்த்தர் உங்களை பழகி பெருக செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. லோத்து 25 நாளில் வந்துருச்சு. நம்ம எதை கேட்குறோம்? நம்ம 25 நாளில் என்ன கிடைக்கும்? 25 நாளில் நம்ம எப்படி முன்னேறலாம்? 25 நாளில் நம்ம எப்படி ஒரு காரை வாங்கிடலாம்? லோனு போடு, லோனை போடு, வீடு லோனு, வண்டி லோனு, பைக்கு லோனு, ஃபோனு லோனு. அப்போ கடைசி எங்கே வருது? தசம்பார் வந்து இடிக்குது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், என் கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆமாம், பார்த்துக்கொள்வார். எங்கேயா இருக்குது பைபிளில்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். புத்தி இல்லாமல் நடந்துட்டு, ஏன்னா தான் இச்சை அடக்கம் இல்லாமல், இந்த கிறிஸ்மஸ் வருது, புடவை வாங்குறியா, கொஞ்சம் நினச்சிக்கோ, பஞ்சாபை நினை, கொஞ்சம் ஏழைகளை நினைங்க, சண்டை பிடிக்காதீங்க, எனக்கு இதான் வேணும் அதான் வேணும், சீட்டை போட்டு ஃபண்டை போட்டு வாயை கட்டி நாக்கை கட்டி வயிற்றை கட்டி பண்டு போட்டு அவன் மொத்தமாக கொண்டு போவான் பாருங்க. அப்போது நீங்கள் புரியும், ஓ ஐயோ பாசு சொன்னாரே. இப்போ புரியாது, ஒரு நாள் வரும்போது புரியும். காசு இருந்தால் வாங்க, காசு இல்லைன்னா கம்முன்னு தண்ணி குடிச்சிட்டு உக்காந்துருங்க. புரியுதா? முகமே நிறைய பேர் முகம் நல்லா இல்லை. அதை பற்றி எனக்கு கவலை தான், என்னடா இப்படி இருக்கிறாங்களேன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறது என்ன பண்ணிடணும்? இதில் ஆசீர்வாதம் இருக்குது. நீ 25 வருஷம் காத்திருக்க தான் வேணும். வாக்கு தத்தம் பண்ணினர், வாக்கு மாறாதவர். உன் குறித்த காலம் தரிசனம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது. கர்த்தர் அது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க, அவர் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்ன இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. சீஷர்கள் போறாங்க, இயேசு இல்லாமல் போறாங்க. படகு முழுவதும் பிரயாசப்பட்டு வெறும் படகாய் வெறும் வலையாய் வந்து நிற்கிறாங்க. ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லையே. அப்போ ஆண்டவர் சொல்றார், தள்ளுறா படக, நான் சொல்லுகிறபடி வலையை போடுங்கள். எவனாவது பகலில் வலையை போடுவானா? பகலில் என்ன தான் போடணும்? தூண்டில் போடணும். என்ன பிரதர், பகலில் என்ன போடணும்? தூண்டில போடணும். டேவிட் பிரதர் தூண்டில் மீனை பிடிச்சிருக்காரு. நாங்களாம் ஒரு நாள் ஆள் கடலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டார் ஒருத்தர். கடலூரில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே என் ஃப்ரெண்டு வந்தாடு. என்னடா, அவரை என் போஸ்டர் ஒட்டின்னு வந்தோன்னே பார்த்து வந்துட்டார், அட்ரஸ் பார்த்து வந்தார். அவரு பிஜேபியில் பெரிய ஆள். அவர் வந்து வாங்க வாங்கயான்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனால் அன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த சிறுகுடல் பெருகுடல்லாம் எங்கே இருக்குதுன்னு. கர்த்தாவே, நான் சொல்லிட்டேன், ஐயா போகிற போக்கு பார்த்தா இங்கேருந்தே மேலே போயிடும் போல், தயவுசெய்து நீ என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ. அப்பயே சொன்னேன், டேய் எனக்கு தெரியும்டா நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லி தான் பெரு வலையை கொண்டு வரல, சிறு வலையை கொண்டு வந்தோம்.
அப்படியே கண்ணு முன்னாலே மீனை போட்டாங்க, பிடிச்சாங்க, வாயை கிழிச்சாங்க, குழம்புல மீனை போட்டாங்க, பொரித்து சாப்பிட்டு நல்லதாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கர்த்தாவே, அப்போ தான் யோசிச்சேன், அந்த மீன்காரங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா. அவன் திரும்பி கரை வந்தால் தான் ஆமாம் மனைவி பிள்ளைகளாம் அப்பா வருவாங்கன்னு காத்திருப்பாங்க. ஒரே ஒரு அலை அடிச்சதுன்னா படகையே கவுழ்த்து போட்டுருவாங்க. எப்படி அன்றைக்கி தான் நான் பார்த்தேன், கர்த்தாவே அந்த மீன்காரர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், மீனுக்காக ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா, சோத்திரம். அப்போது வலையை போடுறது பகலில் போடவே மாட்டாங்க, சாயங்காலம் அப்படியே ஒரு 4:30 மணிக்கு என்ன செய்வாங்க, அப்படியே வலையை மெதுவாக இறக்குவாங்க. இறக்கிட்டு நல்லா இருட்டிட்டு நல்லா 8 மணிக்கு இழுப்பாங்க. முதல் இது ஆமாம் முதல்ல இழுப்புன்னுவாங்க. முதல்ல இழுப்பு 8 மணிக்கு இழுத்துட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்புறம் திரும்பவும் என்ன செய்வாங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ராத்திரி 1 மணிக்கு போடுவாங்க. 1 மணிக்கு போட்டு திருப்பி 4 மணிக்கெலாம் இழுத்துருவாங்க. 2வது இழுப்பு. எவ்வளோ கடினமான தெரியுமா. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, மீனே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ ஆழத்தில் என்ன செய், வலையை போடு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோம், வலையை போடுங்க. தேவச்சனமே, 25 வருஷம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பட்டம், உங்கள் வேலை எல்லாமே ரொம்ப நல்லது தான், நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா வீடு இருக்குது. ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கணும். உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, புடவை அதெல்லாம் இல்லை, பணம் இல்லை, கர்த்தர் இருக்கணும் ஐயா, கர்த்தர் இருக்கணும் ஐயா. கர்த்தர் உங்கள் வீட்டில் உலாவி இருக்கணும், கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கணும், கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு ராஜாவாக இருக்கணும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு ராஜாவாக இருக்கணும், அவருக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படுகிறவர்களுக்கெல்லாம் 25 வருஷம் கடுமையான வருஷம், கடுமையான வருஷம். எந்த வருஷமும் இல்லாத மரணம் இந்த 24 வருஷத்தில் சண்டையில் நடந்திருக்கு. பல லட்சம் சேர்த்துருக்குறாங்க, லட்சம் சேர்த்துருக்குறாங்க. 25வது வருஷம் கண்டிப்பாக ஒரு மகாபெரிய யுத்தம் இருக்குது. அதோடைய விளைவு இந்தியாவை பல மாதங்கள் கழித்து அதை தாக்கும். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் தமது சிறகுகளுக்குள்ளே மூடி அவருடைய கரத்தில் வைத்திருப்பார். ஒன்றும் அவங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள், ஒன்றும் அவங்களை சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கி யார் பலத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? லோத்து பலத்திலையா, ஆபிரகாம் பலத்திலையா? ஆபிரகாம் பலத்தில்னா நீங்கள் கொஞ்ச நாள் என்ன பண்ணும், ஆமாம் கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெய் ஊற்றுவாங்க, உங்களை பிரித்து பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஏளனமாக. நம்ம ஆளுங்க பார்த்துறீங்களா? பிரைஸ் லார்ட். ஏன் உனக்கு ஒன்றும் வீடு கிடையாது, நீ நந்து வர, ஒன்றும் பெருசாக ஒன்றும் போடலை, புடவை பெருமை. ஒரு நாள் நீ புடவை இல்லாமல் படுத்துருப்ப, அன்னைக்கு தெரியும். யாருமே அற்பமா நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் அப்பா ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்குறோம். இதாயா நம்ம வீடு சொல்லுங்க, இதுதான் நம்ம வீடு. ஆண்டவருடைய வீடு தான் நம்ம வீடு. என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அல்லேலூயா. எந்த ஜாதியும் எந்த படிப்பும் எல்லாருமே உள்ள இருக்கிறதுக்கு ஒரே இடம் கர்த்தருடைய ஆலயம்தான். அல்லேலூயா. இங்கே ஏசி கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸ் கிடையாது, தேர்ட் கிளாஸ் கிடையாது. அந்த காலத்தில் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்லாம் இருந்தது. எத்தனை பேர் போயிருக்கீங்க தேர்ட் கிளாஸில்? நான் போயிருக்கிறேன் தேர்ட் கிளாஸில். கட்டை. செகண்ட் கிளாஸில் ஒரு தேங்காய் ஞாயிறு குஷின் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸு கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏசி, அப்புறம் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ். இதெல்லாம் அதுக்கப்புறம் அரசாங்கம் எல்லாத்தையும் மாற்றி எல்லாம் ஏசி நான் ஏசி அவ்வளோதான். 2 டயர் 3 டயர் மாற்றி கொண்டாந்துட்டாங்க. ஏசி 2 டயர், ஏசி 3 டயர் இப்படியே கொண்டு வந்ததுனால ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு அரசாங்கமே சொல்லுது. கர்த்தர் அதுதான் சொல்கிறாரு. அங்கு உயர்வு இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, அங்கு பசியும் இல்லை, பட்னி இல்லை. கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை அவன் தேடி போகலை,
அவன் கர்த்தர் நடத்துதில் அவன் போனான். கர்த்தர் அவனை சீமானாய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. லோத்து ஆசீர்வாதத்தை தேடியே போனான். கர்த்தர் அவன் வம்சத்தை கர்த்தர் சபித்து போட்டார், சபிச்சு போட்டார். 2 பெரிய ஜாதி அவன் மூலமா எழும்பிச்சு. அந்த ஜாதியை சொல்ல முடியுமா? மோவாபியரும் அம்மோனியரும். இன்னைக்கு அதான் இருக்கிறானுங்க. சவுதி எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறானுங்க. இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. இன்னைக்கு அவங்களால உலகமே பிரச்சனை. பொல்லாத ஜனங்கள், மோசமானது உலகம். ஓய்யோ, ஆமாம், துபாயில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். எல்லா உலகத்தார் மக்கள் அங்கே துபாயில் இருக்கிறாங்க. அந்த மோவாபியர்கள் அம்மோனியர்கள் பார்த்தா பொம்பளைங்களே சாதாரணமாக 5 அடி 10 அங்குலம் குள்ளம் அவங்க. கரெக்டாக சிஸ்டர் நான் சொல்கிறது? எங்கள் அக்கா காட்டினாங்க. இது பாரு முன்னால் போது பார்த்தியான என்னன்னு. இவங்கெல்லாம் பாரு 6 அடி இருப்பாங்க. எது பொம்பளைங்களே. அந்த பையன் அவங்களுக்கு பிறந்த பையன் ஒரு 3 வயசு தான் இவ்வளோ ஹைட் இருப்பான். வந்து சும்மா போகிற பிள்ளைய எட்டி வச்சுட்டு போகிறான். அவன் கையும் காலம் சும்மா இருக்காது. அந்த கண்ணாடிலாம் போய் டம்முன்னு சின்ன பையங்க. முளைக்கிற முளையிலே அந்த முரட்டுத்தனம், ஒரு வெறி. இவ்வளோ அட்டின்னு அடிக்கிறாங்களா? அடங்குதா? இவனும் ராக்கெட் விட்றான், அவனும் விட்றான், இவனும் இது அடங்கவே அடங்காது. கர்த்தர் வரைக்கும் மட்டும் இப்படி தான் நடக்கும். அந்த சந்ததியை கர்த்தர் லோத்துக்கு உண்டான பின் சந்ததி பாருங்கள். அப்படி ஒரு பின் சந்ததியை நம்ம உருவாக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததை அவன் பெறுகிற வரைக்கும் அவன் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது பின் சந்ததிக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். லோத்தினுடைய ஆசீர்வாதம் பின் சந்ததிக்கு மாறாக முடிந்தது. இன்னைக்கு எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம்? ஆண்டு சொல்கிற என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய நல்ல கில்லாடியாக இருக்கலாம். ஐயா என்னை கேளும், நான் உனக்கு எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்லி பிசாசு சொன்னான். அவங்ககிட்ட கேட்காமலே நாம் அவங்ககிட்ட உட்காந்து கேட்டுனுக்கிறோம். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. விசுவாசத்தோடு வாழுங்க. கர்த்தர் எனக்காக செய்வார். காத்துருங்க. உங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க? அப்பா என்ன பண்ணிட்டாரு? உங்கள் அண்ணன் என்ன செஞ்சிட்டாரு? அவர் என்ன செஞ்சிட்டாரு? இவர் என்ன செஞ்சிட்டாரு? நீ என்ன எனக்கு பண்ணிட்ட? கர்த்தர் என்ன பண்ணுவார் அதுக்காக கேளுங்க. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவன் இருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். அதுதான் விசுவாசம். அதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். நீ சரியில்லை, நீ சரியில்லை. யார் சொல்லுவா? யார் சரியில்லை? அவன் சொல்லுவான் நீ சரியில்லைன்னு. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் ராஜா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளுக்கு நல்ல பங்கை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. மார்த்தாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. வேலை 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 வேலை. என்னையா செஞ்ச அந்த 24 வருஷம் தலைவலி தான் மிச்சம். விசுவாசம் குறைஞ்சது தான் மிச்சம். ஆண்டு சமத்தில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார முடியாது. இட்டு பொலிக்கும். டைம் போகிறதே கஷ்டமாக இருக்குது. செல்ஃபோனை கையில் எடுத்துட்டா அவாட்டு போகுது. நானும் செல்ஃபோன் பார்க்குறேன். என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நீ உலகத்தில் என்ன நடக்குது? ரைட், நெக்ஸ்ட். அடுத்தது இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் என்னென்ன யார் என்னென்ன சொல்கிறேன். ரைட், ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது சரி, வேர்ல்டு வார்க்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம். ரைட், ஓகே, நெக்ஸ்ட். புதுசாக என்ன பாட்டு வந்துருக்குது. ரைட், ஓகே. அவ்வளோதான். ஓடிட்டு என்ன பண்ணிடுறேன்? ஏன் வேலை நான் பைபிள் வாசிக்க ஜெபிக்க. அப்படி நீங்கள் இது உங்களை ஆளுகை செய்யவே கூடாது. உங்கள் ஆளுகை செய்கிறது கையில் தூக்கி வச்சுருக்கிற உங்களை வேதாகம் இது உங்களை ஆளுகை செய்யணும். ஆளுகை செஞ்சால் நீங்கள் தான் என் ராஜா. உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. இந்த செல்ஃபோனை தூக்குறவன் வேதத்தை தூக்க மாட்டான். வேதத்தை தூக்குறவன் செல்ஃபோனை தொட மாட்டான். ஃபோன் வருதா, கால் வருதா, ஏஸ், ஹலோ. இப்போ எனக்கு நிறைய நம்பர் வருது, பேரே இல்லாமல் வருது. நான் பாடுறாங்க. சார் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? சரி. ஒரு அம்மாட்ட சொன்னேன், எனக்கே என் பேரில் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் பாதி எடுத்துங்க, எனக்கு பாதி கொடுங்க. சாரி சார், இனிமேல் ஃபோன் பண்ணாத, வச்சிரு. அப்புறம் திடீர்னு வந்து ஹிந்தியில் பேசுவார். சார் போல் ரே கியா போல் ரே, அம்ரே போல் ரே, கியா போல் ரே சார், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நாட் இன்ட்ரெஸ்ட். இது நம்ம ஆவியை கெடுக்கிறதுக்குனே இந்த ஃபோன் வரும். அதனால் ஜெபம் பண்ண நேரத்தில் இது என்ன பண்ணிடுறது, சைலண்ட்டாக போட்டுருது. ஜெபம் பண்ணி முடித்தோடனே யாரெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, நம்ம விசுவாசி ஃபோன் பண்ணியிருக்காங்களா, ரைட். அது முடிஞ்சோடனே காலையில் ஏன்ட்டோடனே நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, விசுவாசிங்க யாராவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது போட்டிருக்காங்களா, எதுவும் இல்லை, ரைட். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால், ரைட். இன்றைக்கி விசுவாசிங்க பகல் நேரத்தில் ஏதாவது போட்டிருக்காங்களா, எதுவும் போடல, ஸ்தோத்திரம், ரைட். எல்லாம் அப்படி நல்லா எல்லாமே நல்லா இன்றைக்கி போயிருக்கு. ஆண்டவரே தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டு போடுங்க. இலைப்பாரெல்லாம் அந்த உலகத்தில் வாழ காத்துங்க. சமாதானமாக இருக்க வாழங்க. பணம் பணம் பணம், வேலை வேலை வேலை, ஒரு நாள் எல்லாம் புட்டிங்கிட்டு போகுதுங்க. எதுவுமே கூட வராது. கத்துட வருகைக்கு ஆயத்தமாகுங்க. 25ஆம் வருஷம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாட் இஸ் யுவர் கோல்? என்ன 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 பண்ணீங்க, என்ன பண்ண போகிறீங்க? எழுதுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபத்தை பெருக்குங்க, ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய காரியத்தில் நாட்டமாக இருங்க. தேவராஜ்யம் கட்டப்படணும், கர்த்தரோட நாமம் மகிமைப்படணும். உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவரோட வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். தேவ ஆலயம் கட்டுவதற்கு யூதர்கள் எல்லாமே ரெடி என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அவர்கள் இப்பொழுது அவங்க எல்லா பொருளும் ஆயத்தமாக இருக்கிறது. அவங்க சொன்னாங்க 40 நாளில் நாங்கள் கட்டி முடிப்போம். எஸ்ரா எப்படி 40 இத்தனை நாளில் கட்டினா 52 நாளில் கட்டி முடித்தது போல் நாங்கள் 40 நாளில் கட்டி முடிப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் ஒயர் கட் மிஷின்ஸ், எல்லாம் கல்லாம் ரெடி, எல்லாம் இன்டர்லாக்கிங் பிளாக் சிஸ்டம். பூச தேவையில்லை, கெமிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே என்ன பண்ணோம், அப்படியே நம்ம கண்ணுக்கு அந்த டேப்பர் வந்து காட்டினாங்க, அந்த கல் காட்டினாங்க. கிட்டத்தட்ட 24 இன்ச்சு அகலம் இருக்குது. எல்லாம் கிரானைட் எங்கேயோ இருந்து கொண்டு வந்திருக்காங்க. டன்னு லட்சக்கணக்கான டன்னு கணக்கான கல் ரெடியாக இருக்குது. எங்கெங்கே ஜன்னல் வரணும், எங்கெங்கே வாசல், எல்லாமே ரெடி. தே சே வித்தின் 40 டேஸில் முடித்து 40th டே சாயங்காலத்தில் அது ஒரு ஓய்வு நாளாக இருக்குமா. அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் அவங்க பலி செலுத்தி சிவேரி கடாவை வெட்டி அவங்க தங்களுடைய தேவனுக்கு பலி செலுத்தி மேசியா வாரும் என்று தானே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறாங்களாம் தேவாலயத்தில். இவ்வளோ நாள் அவங்க சுவரில் மோதி மோதி அழுதுட்டுருக்காங்க. இன்னும் இட்ஸ் கால்ட் வெயிலிங் வால். அந்த வெயிலிங் வால் நானும் போய் முட்டி முட்டி போய் தேவை பண்ணி பார்த்தா நடக்க மாட்டேன். அந்த ஒரே தோத்திரம் பார்த்தேன், என்ன இப்படி ஆடுறான், ஆடு. அப்புறம் எல்லாம் எழுதி பேப்பரில் எழுதி எல்லாம் சொறி வச்சுட்டு வந்தாங்க. நானும் ஒரு பேப்பரை எழுதி ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், என்னை பாதுகாத்துக்கொள்ளும், எங்கள் சபையார் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், எல்லாம் மகிமை உமக்கே சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி சுருட்டி உள்ளே சொறிட்டு வந்தேன். எதாவது நடந்துச்சான்னு தெரில. இன்னைக்கு அவங்க விசுவாசம் என்ன, பலி செலுத்தி ஆலயத்தில் பலி செலுத்தி ஜெபித்தால் கர்த்தர் இறங்கிடுவார், மேசியா வருவார்னு காத்திருக்கிறாங்க. அவர் ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால் வருகையா, ஆலயம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வருகையான்னா அதான் இன்னைக்கு யார்கிட்டையும் அந்த பதில் இல்லை. கர்த்தர் ஜனமே எல்லாம் ஆயத்தம். இப்போ இந்த 24 வருஷம் எந்தெந்த தேசம் யார் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு நம்ம க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. யார் எருசலேம் கூட நிற்கிறா, யார் ரஷ்யா கூட நிற்கிறாங்க, க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு நாள் எருசலேம் தனிமையாய் கைவிடப்படும். நீ தனித்திருப்பாய். எல்லாம் கூட இருந்தவங்களாம் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. தனித்திருப்பாய். அந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் ஆண்டவர் பக்கமாக நிற்போம், ஆண்டருக்குள்ளே கனி கொடுப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனம், சங்கீதம் 23வது சங்கீதம் எடுத்து வாசிங்க. 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். 25 வருஷம் எக்கச்சக்கமான பொல்லாப்புகள். பேட் நியூஸ், நோ குட் நியூஸ். வியாதி, விபத்துகள், நாசமோசங்கள், எக்கனாமிக் கொலாப்ஸ், ஜாப்லெஸ், நிறைய வரப்போகுது. ஆனால்
கர்த்தரோடு நடக்கிறவளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்பு வருது, ஆனா பொல்லாப்புக்கு பயப்படேன். அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. இந்த 25 வருஷத்துக்கு இப்பவே ரெடி ஆயிடுங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறீர்களோ, யாருக்குள்ளெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் தேற்றுவார், கர்த்தர் கைவிட மாட்டார். கண்ணில் முடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நாங்கள் லோத்தின் சந்ததியாக இராதபடிக்கு நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லி எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, glory to God, Jesus. ஹல்லேலூயா, 3 4 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். நான் சிறுவதை முதற்கொண்டு இந்த பாடலை நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கி காலை நேரத்தில் இந்த பாடலை பாடும் பொழுது உண்மையாகவே நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடுவோமா? தெரிஞ்சவங்க பாடுங்க பார்க்கலாம். எக்கால சத்தம் வானில் தோனிக்க காண்போமே சுவை எங்கள் முன்னே பொறுமையுடன் காத்திருந்தோர் நாம் கைவிடப்பட்டோ தூங்கும் சில எக்கால சத்தம் வானில் தோனிக்க காண்போமே சுவை எங்கள் முன்னே பொறுமையுடன் காத்திருந்தோர் நாம் கைவிடப்பட்டோர் தூங்கும் சில ஆத்மமனாலன் வாரும் நல் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. என்ன சந்தோஷம் பறந்து போவோம் பாட்டுடன் நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆத்மமனாலன் வாரும் நல் இயேசு வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. என்ன சந்தோஷம் பறந்து போவோம் பாட்டுடன் நாம். Sound of his comfort thrilling with rapture ushers the bridegroom to away. Although the angels patiently waited, some are now sleeping, others remain. Sound of his trumpet thrilling with rapture ushers the bridegroom to us again. Although the angels patiently waited, some are now sleeping, others remain. Heavenly bridegroom, welcome my Savior, hail thee my King. Alleluia.
Hallelujah. I am rejoicing, singing I go like birds on the wing. Heavenly bridegroom, heavenly bridegroom, welcome my Savior, hail thee my King. Hallelujah. I am rejoicing, singing I go like birds on the wing. Atmamanale, எல்லாம் சேர்ந்து பாடுவோம். வாருணலேசு வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. என்ன சந்தோஷம் பறந்து போவோம் பாட்டுடன் பொறுமையாய் காத்திருந்தோம். Those who waited patiently, they will rejoice by seeing the King. பொறுமையாய் காத்திருந்தோம். ராஜாதி ராஜாவை பார்த்து அவர்கள் தங்கள் சட்டைகளை அடித்து பறந்து செல்கிற நாட்கள் வந்து விட்டது. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவரே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் நிலைத்திருந்த விசுவாசத்தை கொண்டான். அவன் கடல் மணல் அத்தனையாய், நட்சத்திரத்தின் அளவாய், மணலின் தூசின் அளவாய் கர்த்தர் பெருக செய்தீரையா. இன்னைக்கும் கர்த்தருடைய நாமம் ஆபிரகாமுடைய தேவன் என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நாங்கள் லோத்தை போல இல்லாதபடிக்கு, லோத்தினுடைய சந்ததியை போல நாங்கள் சபிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கெட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.